சண்டே ஆரம்பிப்பது கணவனா இல்லை மனைவியா? இதுதான் நம்ம பேச இருக்க தலைப்பு. என்ன ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது? ஆயுதம்னா வந்துட்டு அதில் அடிச்சாலும் சரி, கையில் அடிச்சாலும் அவங்களுக்கு வலிக்காது, எனக்கு தான் வலிக்கும். அதனால என்ன பண்றதுன்னா வாயவே ஆயுதமா யூஸ் பண்ணி கடிச்சு அவருக்கு புண்ணு ஆயிடுச்சு. அப்போ அடங்க மாட்டார். சண்டையை ட்ரிகர் பண்றது அவர் தான். பல்லு விளக்கி இருக்க மாட்டியே? பல்லு விளக்காதீங்க, லிப்ஸ்டிக் நல்லா பூசிட்டு வந்துருங்க. ஆயுதங்களை பயன்படுத்தி உங்க கணவரை தாக்குறீங்க. எனக்கெல்லாம் ஆயுதமே தேவையில்ல சார், கையே போதும். கையை வச்சு முடிய பிடிச்சி கொட்டிடுவேன் சார். சார் அவங்க சைட் அடிக்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல. அப்ப நாங்க என்னதான் பண்றது? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. உங்களுக்குலாம் வந்து ஹஸ்பண்டை தண்டிக்கிறதுக்காக ஒரு அரிய வாய்ப்பு உங்க காத்திருக்கு, ரைட்? ப்ராப்பர்ட்டியை கொண்டு வாங்க. இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான். பாஷா படம் பார்த்துருப்பீங்க, ரஜினியை வந்து கட்டி வச்சு அடிப்பாங்க. சார் டெய்லி ஒரு கவிதை சொல்வாரு, என்ன டிஸ்கிரைப் பண்ணி எல்லாமே. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் கவிதையே சொல்றது இல்ல சார். துணி ஏமா ஏமா இங்க வாமா. ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? லவ் பண்ணும்போது எந்த ட்ரெஸ் போட்டாலும் வாவ் சூப்பர் பிரின்சஸ் மாதிரி இருக்குன்னு. கார்ல போனா பைக்ல போனா என்ன கூகுள் மேப் பார்க்க சொல்லுவார் சார். அது சத்தியமா எனக்கு வரவே வராது சார். அப்ப பார்த்து ரூட் சொல்ல தெரியல, வாயை பாரு. இன்னும் ஒரு வாட்டி நான் ரூட் தப்பா சொன்னா என்ன யாருன்னு கேளு. போ ஸ்ட்ரைட்டா போ. லவ் பண்ண காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கான செலவை எக்ஸல்ல போட்டு வச்சிருக்கேன். அதை டெலீட் பண்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் சொல்லி ஏமாத்தினேன். இங்க அதுல சிவனே இருந்தேன், என்னென்னமோ பேசி மயக்கேன கூட்டினுட்டானே. 3 மாசத்துக்கு அப்புறம் எப்ப வரீங்க எப்ப வரீங்க? இந்த கதை தான் சார். எப்ப வரீங்க எப்ப வரீங்க பாக்குறது மாசத்துல ஒரு நாள் தான் சார். அதுலயும் நீ 3 மணி நேரம் தான் இருக்கணும், 2 மணி நேரம் தான் இருக்கணும்னா கொஞ்ச நேரம் அப்ப அந்த ஒரு 3 மணி நேரம் தான் சார் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. ஸ்பீக்கிங் வித் someone else அப்படினாலே பேசுற அப்படினு. நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது என்னைக்கு விழுக மாட்டேன், இன்னைக்கு ஆக்சன் போடுறேன். ஓடுது சார் இது கேமரா மாதிரி ஆக்சன் சார். இது ஆக்சன் மேடம். மேடம் இது ஆக்சன். இவனோட முக்கியமா காமனா ஒரு பாயிண்ட் இருந்தது என்னன்னா, இவர் ஓரளவுக்கு நல்லவர் தான், ஆனா இவர் கூட சேர்க்கை தான் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியில்லை. அவள் அழைத்ததால் நீ சென்றாய், அவள் அழைக்கவில்லை என்றால் நீ சென்று இருக்க மாட்டாய். பொசசிவ்னஸ்னால வரக்கூடிய சண்டை என்ன? டேய் அம்மா நீ தானா சொன்னது? அது மாதிரி 7வது வாட்டி இன்னும் ஒரு வாட்டி பாரு, சத்தியமா சொல்லிங்கற கழுத்து அறுத்துறேன். நான் இந்த விஷயத்துக்காக என் மனைவி கிட்ட சாரி கேட்டதே இல்ல, ஈகோவோ கர்வமோ தடுத்துருச்சு. இந்த சூழ்நிலை பயன்படுத்தி நான் சாரி கேட்க விரும்புறேன். நீ வந்து பேச மாட்டியா? மனசுல என்ன பெரிய செலிபிரிட்டி நினைப்பா? இது வரைக்கும் எங்களுக்குள்ள நடந்த சண்டையில எதுலயுமே நான் வந்து சாரி கேட்டது இல்ல அவங்க கிட்ட. லைக் வந்து லவ் பண்ணும்போது அவங்க வீட்டுல வந்து நிறைய எதிர்ப்புகள் மீறி, அவங்க அடி வாங்கினது மீறி என்னையில கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு நான் பண்ண சாரி கேட்காத ஒரு விஷயத்தினால அவங்க எப்ப நீ விட்டு போயிருந்துக்கலாம். ஆனா எப்ப சண்டை போட்டாலுமே அப்பாலஜைஸ் பண்ற ஒரே ஆள் என் ஒய்ஃப் மட்டும் தான் சார். நம்மள ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும்டி, அவங்க முன்னாடி போய் மூஞ்ச காட்டி வெறுப்பேற்றக்கூடாது. என் மேல தப்பே இருந்தாலும் நான் சாரி கேட்கிற பர்சனே கிடையாது. I've seen this one. This is a classic. நான் இவனை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன்னா, இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம், அவன் கூட நான் எனக்கு சுத்தமா பேச கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் பெங்களூருக்காக ஒர்க்குக்கே போனேன். அந்த என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். கஷ்டம் வரும்போது எதையும் பார்க்காம எனக்காக நின்னவன் சார். அவ என்னவன் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன்.
சீரியஸா இதெல்லாம் Ella quiere guarachita, pero también reggaetón, tom, tom, tom. Este culo es un bombón. Y